இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000வது நாள். என்ன 1000வது நாள் கேள்விக்குறி வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, உக்ரைன் போர் தொடங்கிய 1000வது நாள். 1000 நாட்கள் கடந்தும் கூட இன்னும் அங்க அமைதி வருமா, அல்லது போர் நீடிக்குமா, அல்லது உலக நாடுகளின் எந்த அளவுக்கு ராஜதந்திரங்கள் இந்த நகர்வுகள் நகருது, இதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எப்படி ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுறாங்க, இதுவரைக்கும் நாங்களாம் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த கவர்மெண்ட் எஃபிஷியன்சி டிபார்ட்மெண்ட் மூலமாக இது கொடுத்துருக்கிறது, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவராலா பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலையும் குழப்பம், வெளிநாட்டிலையும் குழப்பம். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாரு. எங்க நாட்டினுடைய தரப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி நீங்க பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. இது ட்ரம்புக்கு பிடிக்கல. நீ யாரு, என்ன அண்ணாவி, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், போற நிறுத்த போறேன், நீ அங்கிருந்து சவுண்ட் விடுறியா அப்படின்னு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. ட்ரம்ப் வந்தப்புறம் என்ன சொல்றாருன்னா, அதென்ன நேட்டோவுக்கு நாங்க மட்டும் செலவழிக்கணும், நீங்க எல்லாம் செலவழிங்க, உங்க வருட பட்ஜெட்ல நீங்க மிலிட்டரிக்கு நீங்க ஒதுக்குற நிதியை கூட்டுங்க, அது என்ன அமெரிக்கா தான் கட்டணுமா? இப்ப இந்த குர்ஸ்க் பிராந்தியத்தில் சுற்றி வளைத்து உக்ரைனிய வீரர்கள் கொல்லப்பட்டால் அது 2ஆம் உலக போருக்கு பிறகு மிகப்பெரிய அழிவாக இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இப்போதான் கிளைமேக்ஸுக்கு தான் நம்ம ஆரம்பம். புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போர் நிறுத்தம் என்று நீங்கள் சொல்வது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பட் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. ஒரு சராசரி அமெரிக்கன் வருஷத்துக்கு எத்தனை $1000 அதிகம் செலவழிக்கணும் அப்படின்ற வரைக்கும் இப்போ வந்துருச்சு. ஊடகங்கள்ல முக்கியமான ஊடகங்கள்லாம் இதை எதிர்க்குது. இந்த ஃபாக்ஸ் மாதிரி ஜால்ரா ஊடகங்கள்லாம் ட்ரம்ப் ஆதரிக்குது. அதனால ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்புக்கு சனி பிடிச்சிச்சுன்னு சொல்லலாம். யூ தமிழ் ஊடறுப்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்டுடியோக்கு புதிதாக திரு சமூக செயல்பாட்டாளர் திரு நாதன் வந்திருக்காரு. நாதன் ஏற்கனவே ஓரளவுக்கு அறிமுகமானவர், உலகத் தமிழர்களிடத்தில் அறிமுகமானவர். ஏன்னு கேட்டால் உலகத்தில் நடக்கக்கூடிய, பன்னாட்டில் நடக்கக்கூடிய பல செய்திகளை அவர் புட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுட்டு இருக்காரு. பிரிச்சு மேயறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000வது நாள். என்ன 1000வது நாள் கேள்விக்குறி வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, உக்ரைன் போர் தொடங்கிய 1000வது நாள். 1000 நாட்கள் கடந்தும் கூட இன்னும் அங்க அமைதி வருமா, அல்லது போர் நீடிக்குமா, அல்லது உலக நாடுகளின் எந்த அளவுக்கு ராஜதந்திரங்கள் இந்த நகர்வுகள் நகருது, இதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. 1000 நாட்களுக்கு முன்னர் எப்படி இருந்தது? ரஷ்யாங்கிற ஒரு அமைப்போட USSR அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பல நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பாக, யூனியன் பிரதேசமாக இருந்த ரஷ்யா பின்னர் அது உடைந்த போதே இந்த உக்ரைன் தனியா போயிருச்சு. அப்பிருந்தே அவர்களுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு சின்ன மனக்குமுறல், மனக்கசப்பு, அதாவது சின்னத்துல இது போயிட்டு இருந்தது. இதற்கு பின்னர் வந்தது பார்த்தீங்கன்னா, கிரிமியாங்கிற ஒரு நாடு, பக்கத்துல அண்டை நாடு, அந்த நாட்டை ரஷ்யா வச்சிருந்தாங்க. அப்போ உக்ரைன் என்ன பண்றாங்கன்னா, அந்த நாட்டுக்கு உக்ரைன் வழியாக போகக்கூடிய ஒரு நதியை தடுத்து அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு அது போக விடாம தடுத்தாங்க. இதே ஒரு பெரிய ரஷ்யாவோட கண்ட்ரி, அங்க இருக்கிற அந்த ராணுவத்துக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு போகல. இன்னொன்று அந்த கிரிமியால மிகப்பெரிய எக்கனாமிக், ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த அந்த நாட்டுக்கு தடை பண்ணும் பொழுது ரஷ்யாவுக்கு அது ஒரு பாதிப்பாக இருந்தது. அப்பிருந்தே ஒரு அந்த கசப்புன்னு சொன்னோம்ல, அது அப்பிருந்தே தொடங்கிடுச்சு. ஸோ அதற்கு பின்னர் ஜெலன்ஸ்கி வர்றாரு. ஜெலன்ஸ்கி அவருடைய இதுக்கு பொறுப்பில் வந்தோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, நேட்டோ நாடோட இவர் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஐரோப்பிய கண்ட்ரியில், பல கண்ட்ரியில் நேட்டோ நாடுகள் இருக்குது, அமெரிக்கா இருந்தது. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அதோட போகலாம், நேட்டோட நாடு போகணும்னு சொன்ன உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்து தான் ரஷ்யா போர் டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த போர் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் இன்னைக்கு உலக நடப்புகள் ஒவ்வொரு காலங்களையும் மாறிட்டு இருக்குது. அதுலேயும் ட்ரம்ப் இப்போ வந்தோடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றம் வருது.
ரஷ்யாவுடைய அமெரிக்காவோட அதிகாரிகள் மிக உயர் ஸ்தானத்தில் இருக்கும் அதிகாரிகள் 2 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க சவுதி அரேபியால. ரஷ்யாங்கிறது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டு வந்த நாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அமெரிக்காங்கிறது கேபிட்டலிஸ்ட் நாடுங்கிறது தெரியும். இன்னைக்கு இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. இவங்க 2 பேரும் ட்ரம்ப்பும் புட்டினும் 2 பேரும் தொலைபேசி வழியா பேசிக்கிறாங்க. அவர்களுக்கு ரொம்ப இணக்கமா போற மாதிரி தெரியுது. இது என்ன ராஜதந்திரம்? இது எங்க போகுது? ஐரோப்பிய நாடுகள் ஜெலன்ஸ்கி கூப்பிட்டு தனியா ஒரு மாநாடு போடுறாங்க, தனியா நடத்துறாங்க. ட்ரம்ப் கூப்பிட்டு நடத்துறாரு. அவங்களுக்குள்ள 2 பேரும் எந்திரிச்சு வெள்ளை மாளிகையை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. இந்த செய்தி எல்லாம் தெரியுது. இப்படி நடக்கிற காலகட்டத்தில் புட்டின் சொல்றாரு அமைதிக்கு நாங்க ரெடி அப்படிங்கிறாரு. இது என்ன உண்மையிலேயே அவர் அமைதி வரணும்னு விரும்புறாரா அல்லது வேற ஏதாவது பின்புலம் இருக்கா? இதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் எப்படி நடந்தது, என்னென்ன நடந்தது, ஏன் இப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தி கிளியரா தெளிவாக தெரிந்து கொள்ள நமக்கு சமூக செயல்பாட்டாளர் நாதன் வந்திருக்காரு. நாதன் சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ நீங்க ஓரளவுக்கு அந்த கம்யூனிச கொள்கையில ஆழமாக தெரிந்தவர். எப்படி ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுறாங்க? இது வரைக்கும் நாங்களாம் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ ரஷ்யா நீங்க சொன்னது போல அது கம்யூனிஸ்ட் நாடுலாம் கிடையாது. அது ஒரு முதலாளித்துவ நாடு தான். அமெரிக்காவை போல அதுவும் ஒரு முதலாளித்துவ நாடு தான். இப்போ இந்த உக்ரைன் போர் பிரச்சனையில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றது தான் முக்கியமான காரணம். ட்ரம்ப் பதவியேற்ற பிறகே அவர் என்ன தடாலடியாக தான் தன்னை சுற்றி தான் இந்த உலகம் சுழல்கிறது, தான் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்க போவதாக பல திட்டங்களை அறிவிக்கிறார். அது நீங்கள் ஏற்கனவே மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வெளிநாட்டில் இருந்து எங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் போடுறாங்களோ அதே மாதிரி அங்கேருந்து வர்ற பொருட்களுக்கு டேக்ஸ் போடுவேன்னாரு. மெக்சிகோ, கனடா 2 எல்லை நாடுகளுக்கு டேக்ஸ் போட்டார். அப்புறம் நிறுத்தினார். இப்போ திரும்ப போட்டிருக்காரு. இந்தியாவுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து டேக்ஸ் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. சீனாவுக்கு 20% டேக்ஸ் போட்டிருக்காரு. அப்புறம் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் நாடு கடத்துறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியே இருக்கிறாரு. பார்டர் செக்யூரிட்டி போட்டிருக்காரு. இதெல்லாம் செய்கிறாரு. அப்புறம் ஃபெடரல் கவர்மெண்ட்டுன்னு அமெரிக்க அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள 1 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. மிச்சம் இருக்கிறவங்கலாம் நீ என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லி வாரத்துக்கு ஒருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க்கு அந்த கவர்மெண்ட் எஃபிஷியன்சி டிபார்ட்மெண்ட் மூலமாக இது கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலையும் குழப்பம், வெளிநாட்டிலையும் குழப்பம். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்போ உக்ரைன் பொறுத்த வரைக்கும் அவர் நினைச்சது என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரேலில் ஹமாஸையும் இஸ்ரேலையும் பேசி ஒரு சமாதான உடன்படிக்கை கொண்டு வந்துட்டான். கொண்டு பணைய கைதிகள் அவங்க விடுவிச்சிட்டாங்க. அப்புறம் காசாவை நான் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் இதாக மாற்ற போகிறேன், இதெல்லாம் வீடியோலாம் வெளியிட்டார். அது இப்போ தற்காலிகமாக அமைதி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் அது எப்போ முடிய போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நம்ம ஒரு அமைதியை நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய சவுடால் அடித்தார். யார்? ட்ரம்ப்பு. அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கும் நட்பு நாடு, ரஷ்யாவுக்கும் நட்பு நாடு. அப்போ சவுதி அரேபியாவில் வச்சு ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், அப்புறம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்த தூதர குழுக்கள்லாம் உரையாடுறாங்க. உரையாடி இந்த போர் நிறுத்தத்தை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரவுண்டு பேசுகிறாங்க. அப்போவே உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சம்மந்தப்படாமல் நீங்கள் எப்படி நீங்கள் பேசலாம், இதில் பாதிக்கப்பட்ட நாடு, ஆக்கிரமிக்கப்பட்ட நாடு நாங்கள். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க. அப்போ இதே போல ஈழம்ங்கிற ஒரு அமைப்புல பல ஆண்டுகளாக ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்தி கொண்டிருந்த தேசிய தலைவர் பிரபாகரனை அதுல இன்வால்வே பண்ணல. இதே போலதான் இன்னைக்கு நடந்துக்குன்னு சொல்றீங்க. அது அங்க. ஆமா. இப்ப நீங்க பிரபாகரன் கூட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாட்டினுடைய தலைவர் அல்ல. ஆமா. ஆனா உக்ரைன் அங்கீகரிக்கப்பட்ட, நீங்க சோவியத் யூனியன் உடைந்தது பிறகு, பிரிந்தது பிறகு உக்ரைன் ஒரு தனி நாடு 90களுக்கு பிறகு.
அப்போ அவர் என்ன சொல்றாரு, எங்க நாட்டினுடைய தரப்பை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி நீங்க பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ட்ரம்புக்கு பிடிக்கல. நீ யாரு, என்ன அண்ணாவி, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், போற நிறுத்த போறேன், நீ அங்கிருந்து சவுண்டு விடுறியா அப்படின்னு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்ட பிறகு என்ன பண்ணியிருக்கிற. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டனுடைய யூகேவினுடைய பிரதமர் ஸ்டைமர், அப்புறம் பிரான்ஸ் அதிபர் வந்து மெக்ரான், இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்பை பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறாங்கன்னா, உக்ரைனு நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு எளிமையான பிரச்சனை இல்லை, அதில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, ரஷ்யா இப்படிலாம் பண்ணியிருக்குது, அதனால ஒரு சமாதான போர் நிறுத்தம் வரணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணி வந்து உக்ரைனுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் கொண்டு வரணும், ரஷ்யா என்னெல்லாம் அதுக்கு வந்து குடைச்சல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு வந்தாங்க. அவங்கள பேசி அனுப்பிட்டாரு. அப்போ ப்ரெஸ் மீட்டில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து அவங்கள ஏதாவது வந்து தப்பாக சொன்னாரோ இது பண்ணாரோன்னா அவங்க உடனே குறுக்க வந்து சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு வந்து பிரிட்டன் பிரதமர் ஸ்டைமர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிருபர் கேட்குறாரு, கனடாவை 51வது மாநிலமாக மாற்ற போறோம்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. ஆமா, கனடாவும் அது கிரீன்லாண்டையும். ஆமா, கனடா வந்து காமன்வெல்த் கூட்டமைப்புல இருக்கு. காமன்வெல்த்ன்றது இங்கிலாந்து எங்கெல்லாம் உலகைய வந்து ஆட்சி காலனி ஆதிக்கம் செய்ததோ அந்த நாடுகள்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் காமன்வெல்த். இப்போ இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை எல்லாமே அதில் இருக்கு, கனடாவும் இருக்கு. அப்போ உங்க காமன்வெல்த்ல இருந்து ஒருத்தர் நாட்டை வந்து உருவ போறாரு, என்ன சொல்றீங்க அப்படின்னு உடனே ஸ்ட்ரைமர் வந்து பயப்படல. நாங்கள் வந்து கனடா பற்றி தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் அங்கே வந்து நாங்கள் பேசலை, நாங்கள் பேசுனது வந்து இந்த போர் சம்பந்தமா அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ இவங்க போனதுக்கு பிறகு வந்து செலன்ஸ்கி வராரு. செலன்ஸ்கி வந்தோடனே ஏற்கனவே ட்ரம்புக்கு தெரியும், நீ ஏற்கனவே எங்கள் சம்மந்தம் இல்லாமல் நீ வந்து சவுதியில் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தலான்னு கேட்ட ஆளு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து செலன்ஸ்கி வராரு, சந்திக்கிறாங்க. செலன்ஸ்கி வந்து தங்கள் நாட்டினுடைய ஒரு குத்துச்சண்டை வீரருடைய ஒரு சாம்பியன்ஷிப் பெல்ட்டை வந்து பரிசாக கொடுக்குறாரு, இதெல்லாம் கொடுக்குறாரு, நல்லா இருக்கு. அப்புறம் ட்ரம்ப் சொல்றாரு, உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்றாரு, எல்லாம் நல்லா தான். இல்ல, ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு கிண்டல் தான் பண்ணாரு ஒழிய அவர் வந்து நல்லா இருக்குன்னு போய் உயர்த்தி பேசுறேன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அவரு ட்ரம்ப் வந்து நீங்க சாதாரணமா பேசும்போதே அது காமெடியா பேசுறாரா சீரியஸா பேசுறாரான்னு யாருக்குமே தெரியும். அதன் பிறகு வந்து உள்ள போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. உள்ள பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஜேடி வான்சன் அமெரிக்க துணை அதிபர், அவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஒரு டிப்ளமசியா வந்து இதை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு, என்ன டிப்ளமசின்னு அவர் கேட்கிறாரு. அது கேட்டதுக்கு வந்து என்ன இப்படி பேசுறீங்க, கொஞ்சம் கூட நன்றி இல்லாம உங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கிறோம், ஆனா இதெல்லாம் பத்திரிகையாளர் மத்தியிலே நடக்குதே, ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்றாரு. வாட் கைண்ட் ஆஃப் டிப்ளமசின்னு அவர் கேட்குறாரு செலன்ஸ்கி. அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரஷ்யா வந்து யூரோப்பு வந்து தாண்டி அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக உங்கள் நாட்டை கூட தாக்கும் அப்படின்னு சொன்னோன்னு ட்ரம்ப்பு கோவம் வந்துருச்சு. எங்கள் நாட்டை தாக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் நீ உத்தரவு போடாத, எங்கள் ஃபீலிங்ஸ் உனக்கு தெரியாது இப்படின்னு வந்து பேச. அது மட்டும் இல்ல, நீங்க 3வது உலக போரை தொடங்கி வச்சாத அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. நோக்கம் வந்து என்னன்னா, நீ ஒரு சின்ன நாடு, உன்ன ரஷ்யா வந்து படையெடுக்குது, இப்போ உன் நாட்டில் அமைதி வரணும்னா அது நான் போடுற பிச்சை நீ கேட்டுக்கிட்டு இருக்கணும், ஒரு அடிமை மாதிரி கேட்டுட்டு போகணும். ஆமா, அத்தனை ராணுவ உதவி அவங்க தானே பண்றாங்க. ஆமா, இந்த ரேஞ்சில் வந்து நடத்துறாரு. அப்ப அந்த பேச்சுவார்த்தை வந்து முடிவுக்கு வந்து விட்டு செலன்ஸ்கி வந்து வெளியே எந்திரிச்சு போயிட்டாரு. பேச்சுவார்த்தை தோல்வி அடையுது. இது ஒரு போன பிறகு அமெரிக்கா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, யுக்ரைனுக்கு வழங்கி கொண்டிருந்த ஆயுத உதவிகளையும் உளவுத்துறை உதவியையும் வந்து நிறுத்திருச்சு. நிறுத்தின பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பிய தலைவர்கள் எல்லாம் பயந்து போய் வந்து லண்டனில் சந்திக்கிறாங்க. எல்லாரும் லண்டனுக்கு வந்துடுறோம். பயந்து போய் தான் சந்திக்கிறாங்களா? ஆமாம், இந்த மாதிரி அமெரிக்கா வந்து ஒரு போங்காட்டம் ஆடுதுன்றதை விட புட்டின் தரப்பை வந்து வலுப்படுத்துது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஐரோப்பிய நாடுகளுடைய பயம் என்னன்னா, புட்டின் வந்து உக்ரைனோட நிற்க மாட்டாரு, மற்ற நாடுகளுக்கும் ஃபின்லாண்டு, லாட்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா இந்த நாடுகளுக்கெல்லாம் வருவார் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பயப்படுறாங்க. அப்போ வந்து அவர் ஐரோப்பாவுக்கு அச்சுறுத்தலாக இருப்பார். ஏன்னா அணு ஆயுத வல்லரசு ரஷ்யா வந்து பொருளாதார ரீதியாக இவங்களோட போட்டி போட முடியலைன்னாலும் இராணுவ ரீதியால் வந்து ஒரு வல்லரசு. அவங்க வந்து யூகேல சந்திச்சு, செலன்ஸ்கி நீங்கள் வருத்தப்படாதீங்க, ஐரோப்பிய நாடுகள் உங்கள் பக்கம்தான் இருக்குது, நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ணுவோம்,
அமெரிக்காவோட சேர்ந்து கொண்டு சரி செய்வோம். இல்ல இப்ப நீங்க சொல்ற அந்த ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் நேட்டோவோட அமைப்புல இருக்காங்க. அவங்க தானே வந்து அமெரிக்காவை காப்பதற்காக ஒரு இது பண்றாங்களா? அமெரிக்காவும் நேட்டோல தான் சார் இருக்கு. ஆமா. ஆனா இப்ப ட்ரம்ப் வந்த பிறகு என்ன சொல்றாருன்னா, அதென்ன நேட்டோவுக்கு நாங்க மட்டும் செலவழிக்கணும், நீங்க எல்லாம் செலவழிங்க, உங்க வருட பட்ஜெட்ல வந்து நீங்க மிலிட்டரிக்கு நீங்க ஒதுக்குற நிதியை வந்து கூட்டுங்க, அது என்ன அமெரிக்கா தான் கட்டணுமா அப்படின்ற மாதிரி அவரு பேசி அதிரடியாக பல நிகழ்ச்சிகள் பண்ணாருங்க. ஆனா இந்த நேட்டோவை உருவாக்குனது அமெரிக்கா. எதுக்கு உருவாக்குனாங்க? உலகம் முழுக்க கம்யூனிசம் வந்துகிட்டு இருக்கு, கம்யூனிஸ்ட் அபாயம் வந்துகிட்டு இருக்குன்னு 50களில் உருவாக்குனது அமெரிக்கா. அப்ப இந்த நேட்டோவுக்கு தீனி போட்டு வளர்த்து உருவாக்குனது எல்லாம் அமெரிக்கா தான். இன்னைக்கு வந்து நீ செலவு பண்ண, நான் வந்து என்ன கையை விட்டுட்டு போறேன். அந்த நேட்டோவுக்கு எதிராக தான் வார்சோ பேக்ட் ஒன்று வந்தது இல்ல? ஆமா, வார்சோ பேக்ட் வந்தது. அது கம்யூனிஸ்ட் நாடுகள்லாம் அதுல இருந்தாங்க. இப்ப ஐரோப்பிய நாடுகள்லாம் செலன்ஸ்கிக்கு வந்து இது பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஆயுத உதவியும் கொடுக்குறாங்க, பண உதவியும் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இது வந்து முடியுது. இது முடிஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னா, செலன்ஸ்கி வந்து அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம இந்த போர்ல ஈடுபட முடியாது. நீங்க இப்ப புட்டின் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி 2022 பிப்ரவரியில வந்து படையெடுக்கும் போது புட்டின் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, ஒரு வாரத்துல தூக்கிடலாம், ஒரு வாரத்துல வந்து உக்ரைனை உள்ள பூந்து கீவ் நகரத்தை கைப்பற்றுறோம், செலன்ஸ்கி எங்கேயாவது தப்பி வெளியே ஓடிடுவாரு, முழு நாட்டையும் நம்ம வந்து பிடிச்சிடலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி வந்து வெறும் உக்ரைன் மட்டுமே போர் தொடுக்கலையே, உக்ரைனுக்கு பின்புலமாக இருந்த நேட்டோ கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அத்தனை கண்ட்ரிஸ் இருந்ததுல்ல, அது எப்படி அவரு அப்படி நினைக்க முடியும்? இல்ல, நேட்டோ எல்லாம் உள்ள வந்தா உலக போர். ஆமா, அதனால அது முதல்ல தெரியும் புட்டினுக்கு, உலக போர்லாம் முதல்ல வராது அப்படின்னு சொல்லி. இல்ல, அவங்க வெளிப்படையா தானே படையெடுக்கிறாங்க. நீங்க உக்ரைன்ல வந்து நேட்டோ படைகள்லாம் எதுவும் இல்லை, நேட்டோல வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து உக்ரைன் வந்து சொல்லுது. ரஷ்யா வந்து அதை மறுக்குது, நேட்டோல சேரக்கூடாதுன்னு சொல்லுது. அப்படிதான் அந்த போர் வந்து ஆரம்பிக்குது. இப்ப ஆரம்பத்துல வந்து அந்த கீவை வந்து பிடிச்சிடலான்னு சொல்லி வடக்கிருந்து வராங்க. அப்புறம் உக்ரைன் படைகள் வந்து வீரமா போரிட்டு வந்து விரட்டுறாங்க. அப்ப உக்ரைன் வந்து தைரியமாக தாக்குப்பிடித்து போரிடுகிறது. இந்த உண்மை தெரிய வந்த பிறகுதான் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் உதவி செய்ய முன் வராங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி அமெரிக்கா முன்னாடி வந்து பிசிக்கலா உதவி பண்ணல, ரஷ்யாவை கண்டிச்சாங்களே தவிர இந்த ஆயுத உதவிகள்லாம் பண்ணல. அதுக்கு பிறகுதான் இவங்க உக்ரைன் வந்து தீவிரமா போராடுகிறது. அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்குங்க, யுஎஸ்எஸ்ஆர்னு ஒண்ணு அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது உக்ரைன்ல இருக்கக்கூடிய வளங்களும் சரி, அல்லது அங்க இருக்கக்கூடிய மூளைகள், அதாவது அந்த மனிதர்களுடைய மூளைகள் வந்து மிக அதிகமாக மற்ற நாடுகளை விட, அதாவது ரஷ்யன் நாடுகளை விட அங்க வந்து மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. மூளை அளவுல பெரிய அளவுல பண்ணியிருக்காங்க. அதாவது சொல்ல போனா ஸ்பேஸ் இதெல்லாம் அனுப்புறாங்க பாருங்க, காஸ்மாலஜின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுல ரஷ்யாவில் அவங்க எல்லாமே அங்கிருந்தா வந்தாங்க. மெயினான முழுவதும் மூளை வேலை செய்யக்கூடிய ஆட்கள் முழுவதும் உக்ரைன்காரங்க தான் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்று அவங்ககிட்ட வளம் நிறைய இருந்தது இருக்குங்க. அந்த மாதிரி இருந்த நாடுகள் தானே, அதை பேஸ் பண்ணி தான் ஏதோ வந்து, அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னபோது கிரிமியாவுக்கு தண்ணி கொடுக்காம அதாவது நிறுத்தினால தான் இந்த போர் வந்து இவங்க அப்பவும் கொஞ்சம் பொறுமையா இருந்தது. ஆனால் நேட்டோவோட சேரன்னு சொல்றதுனால தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது. கிரிமியா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 2013-14 வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்த உக்ரைன் அதிபர் வந்து அமெரிக்காவினுடைய தூண்டுதல்னால உக்ரைன் மக்களால் தூக்கி எறியப்படுறார். அவர் வந்து ரஷ்யாவுக்கு தப்பி ஓடிடுறார். அப்போ பெரிய போராட்டம்லாம் நடந்தது, ஊழலுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு சொல்லி. அப்போவே வந்து புட்டினுக்கு வந்து பிடிக்கலை. எப்படி வந்து உக்ரைன் வந்து நம்ம கண்ட்ரோலை மீறி வந்து அமெரிக்கா கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு, மக்கள் நமக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். அந்த சமயத்தில் தான் 2015 வந்து கிரிமியா தீபகற்பத்தை வந்து கைப்பற்றார். கைப்பற்றி வந்து அப்போ ஒபாமா வந்து அங்கே பிரசிடென்ட். ஒபாமா ஃபோன் போட்டு கேட்கும்போது புட்டின் என்ன சொல்கிறாருன்னா, அதை நாங்கள் கைப்பற்றலையே, அந்த இராணுவ போர் வீரர்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த போர் வீரர்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சிம்பிள்ஸ் எதுவும் இருக்காது, இப்படி வந்து சொன்னார். அப்போல்லாம் வந்து ஒபாமா வந்து உக்ரைன் வந்து ஆயுத உதவி கேட்கும்போது ஒபாமா வந்து கொடுக்கல. அப்போ வந்து விட்டுட்டாங்க. அப்போ கிரிமியா அவங்க பக்கம் வந்து போயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து உக்ரைன் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இப்போ கிரிமியாவை கைப்பற்றினவர் நாளைக்கு வந்து மற்ற பகுதிகளை கைப்பற்றுவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்து மக்கள் மத்தியில் வந்து வந்துருச்சு. அப்போ அது வந்ததுனால தான் வந்து நம்ம வந்து நேட்டோவில் வந்து சேரணும் அப்படிங்கிற இது என்ன வருது, கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணுறாங்க.
இப்போ இது வந்து பின்னணி. இப்போ நம்ம முதல்ல பேசுகிற விஷயத்துக்கு வருவோம். ஐரோப்பிய நாடுகள் செலன்ஸ்கிக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லி நாங்கள் ஒரு துணையாக இருக்கிறோன்னு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அமெரிக்காட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்து மீண்டும் அவங்கள வந்து கொண்டு வாங்க பேச்சுவார்த்தைக்கு. அப்போ செலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு பயணம் வந்து சிறப்பாக இருந்தது, அமெரிக்கா இருந்தால்தான் இந்த போர் நிறுத்தம் வந்து வர முடியும், நீங்கள் கேட்ட கனிம வளத்தை வந்து நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போடுறாரு. ஆள் அனுப்பி பேசுகிறாரு. பேசி வந்து கூல் டவுன் பண்ணுறாரு. பண்ண உடனே இது பண்ண உடனே சரி ரைட்டு அப்படின்னு அமெரிக்கா வந்து திரும்ப சவுதி அரேபியாவில் உக்ரைனுடைய தூதர்களும் சரி அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலாளர்களும் வந்து பேசுகிறாங்க. பேசி வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், 1 மாதம் போர் நிறுத்தம். அந்த 1 மாத போர் நிறுத்தத்தில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், யாரும் வந்து தரைவழி, வான்வழி, ட்ரோன் இது எந்த தாக்குதல் வந்து பண்ணக்கூடாது. அப்போ வந்து உக்ரைன் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்த சமயத்தில் வந்து ரஷ்யா பிடித்து வைத்திருக்கக்கூடிய உக்ரைன் மக்கள், குழந்தைகள், வீரர்கள் இவங்களெல்லாம் வந்து விடுதலை பண்ணணும். அப்புறம் வந்து ரஷ்யா வந்து மீண்டும் போர் இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கேரண்டி வந்து வேணும். இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்ன மாதிரி முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து இவர் ட்ரம்போட வந்து ஒரு பில்லியனர் ஃப்ரெண்டு இருக்கார். அவர் வந்து புட்டின்கிட்ட நேரடியாக ஃபோனில் பேசுகிறார். பேசி இந்த மாதிரி டீல் போட்டிருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ட்ரம்பும் வந்து அதில் எக்ஸ் தளத்துலையும் சரி, அவருடைய அந்த இன்னொரு சமூக வலைத்தள பக்கத்துலேயும் புட்டினோட பேச்சுவார்த்தை சூப்பராக நடந்துச்சு, எப்படியும் வந்து போர் நிறுத்தம் வந்துடும். இப்போ ரஷ்யாவில் வந்து குர்ஸ்க் அப்படின்னு ஒரு பிராந்தியம் இருக்குது. அந்த பிராந்தியத்தில் வந்து உக்ரைனிய துருப்புகள் உள்ளே புகுந்து, அதாவது ரஷ்யாவினுடைய பிரதேசத்துக்கு உள்ளே புகுந்து சண்டை போடுறாங்க. அதை வந்து ரஷ்ய துருப்புகள்லாம் சுற்றி வளைச்சிட்டாங்க. சுற்றி வளைச்ச ரஷ்ய துருப்புகள் நினைச்சா உக்ரைனிய வீரர்கள் ஆயிரக்கணக்கான பேரை கொல்ல முடியும். இல்லை, இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போர் தொடங்கியதுலேருந்து 8 லட்சம் உக்ரைனிய வீரர்கள் இறந்திருக்காங்க. அதே அளவு ரஷ்யாவும் இறந்திருக்காங்க. ரஷ்யாவும் நிறைய இறந்திருக்காங்க. ஆனால் ரஷ்யன் அதில் வந்து அந்த போரில் ஈடுபட்டவங்க அத்தனை பேரும் ரஷ்யன்ஸ்னு சொல்ல முடியல, நிறைய பேர் இந்தியர்களும் அதில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. ஆமாம், இந்தியர்களும் சிலர் இருந்திருக்காங்க, வடகொரியாவிலேருந்து போயிருக்கிறாங்க. நீங்கள் போர் ஆரம்பித்த போதே வந்து புட்டின் என்ன அறிவிச்சாருன்னா, இன்டர்நேஷ்னல் போராளிகள் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த குர்ஸ்க் பிராந்தியத்தில் வந்து சுற்றி வளைத்து உக்ரைனிய வீரர்கள் வந்து கொல்லப்பட்டால் அது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு மிகப்பெரிய அழிவாக இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்றாரு. ஆனா உண்மையான இராணுவ நிபுணர்கள் ஐரோப்பிய நாடுகள்ல என்ன சொல்றாங்கன்னா, குர்ஸ்க் பிராந்தியத்தில் வந்து உக்ரைனிய வீரர்கள் வந்து அப்படிலாம் வந்து சுற்றி வளைக்கப்படலை, அவங்க நார்மலாக தான் இருக்கிறாங்க, இது வந்து ரஷ்யா வந்து கட்டிய கதை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்லைங்க, நேற்றும் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல உக்ரைன் வீரர்களை வந்து கொண்டு போறதெல்லாம் காமிக்கிறாங்களே. இல்ல, அது பல இடங்கள்ல சண்டை நடக்குது சார். ஆமா, ஆனா அந்த குர்ஸ்க் பிராந்தியத்தில் அப்படி இல்லை. இல்ல, போர் நிறுத்தம் சொல்லியாச்சு, போர் நிறுத்தத்துக்கு ஒத்து வர்றாங்கன்னு சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் அது வந்து இன்னும் அந்த போர் நிறுத்தம் வந்து வெளியே தான் வந்து நிறுத்தம் சொல்றாங்க. போர் நிறுத்தமே இன்னும் வரல. இப்போதான் கிளைமேக்ஸுக்கு தான் நம்ம ஆரம்பம். புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போர் நிறுத்தம் என்று நீங்கள் சொல்வது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பட் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. என்ன வார்த்தையை போடுறாருன்னா, இது 1 மாசத்துல போர் நிறுத்தம் நடக்கும்போது இதை யார் கண்காணிப்பது? அந்த சமயத்தில் உக்ரைன் வந்து ரீக்ரூப் பண்ணி தன்னுடைய மிலிட்ரி வெப்பன்ஸ் எல்லாம் வந்து சேர்க்காது என்பதற்கு என்ன நிச்சயம்? அப்போ இதை வந்து யார் உத்தரவாதம் கொடுக்கறது? அதனால வந்து இந்த போர் நிறுத்தம் என்பது ஒரு நிரந்தர தீர்வுகளை நோக்கி தான் பேசணுமே தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன் வந்து பேச முடியாது. இது தொடர்பாக நிறைய நாங்கள் விவாதிக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டார். சொன்ன உடனே இப்போ வந்து பந்து வந்து திரும்ப ட்ரம்ப் பக்கம் வந்துருச்சா. இப்போ செலன்ஸ்கி வந்து போட்டு தாக்குறாரு. இதைத்தானே நான் படிச்சு சொன்னேன், ஆரம்பத்துல இருந்து இதைத்தானே நான் சொன்னேன், நீங்க வந்து புட்டினை வந்து நம்ப முடியாது, இப்போ சொல்லிட்டாரு. இப்போ கூட பாருங்க, அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வரக்கூடிய வகையில வந்து இந்த போர் நிறுத்தம்னு வந்து சொல்றாரு. இல்ல, பொதுவா அப்படிதானே, நீங்க இந்தியர்கள் சார்ந்து வரும்பொழுது இந்திய நாட்டுக்கு சாதகமாக தான் அவங்க கேட்பாங்க, அதுபோல ரஷ்யன் சாதகமாக அவர் புட்டின் கேட்குறாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ வந்து எதுக்கு ட்ரம்ப் வந்து மத்தியஸ்தம் பண்ணணும்? ட்ரம்ப் நாட்டாமையா இருந்தால் 2 பக்கமும்
சரிசமமா தானே பார்த்து இல்ல பண்ணணும். நீங்க ஜெலன்ஸ்கியே அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் போடுறாரு, எங்களோட பிடித்த பகுதியெல்லாம் விட்டுட்டு போயிடுவாரா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. ஆமா, அப்ப அவருக்கு தகுந்த மாதிரி கேக்குறாரு, இவருக்கு புட்டின் தரப்பையும் நீங்க வந்து சாதகமா தானே நீங்க தீர்ப்பு சொல்லணும். இப்ப செலன்ஸ்கி வந்து போர் நிறுத்தத்தை ஏத்துக்கிறாரு, புட்டின் வந்து ஏத்துக்கல பட்டன் போட்டுட்டு வந்து கண்டிஷன் எல்லாம் போட்டாரு. போட்ட உடனே இப்ப ட்ரம்புக்கு தலைவலி. உலகத்துக்கு முன்னாடியே நம்ம அறிவிச்சிட்டோம், போர் நிறுத்தம்லாம் சொல்லிட்டோம். இப்போ புட்டின் இப்படி சொல்றாரு, திரும்ப பேசணும், வைக்கணும், கொள்ளணும் அப்படின்னு வந்து போகுது. இப்போ புட்டினுடைய அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாம் டயர்டாயிட்டாங்க, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா. ட்ரம்ப் வந்து ஆயுதம் கொடுக்க மாட்டேன், பணம் கொடுக்க மாட்டேன்லாம் வந்து சொல்லிட்டாரு. ஐரோப்பிய நாடுகளும் டயர்டாயிட்டாங்க. ஏற்கனவே 20% ஏரியா வந்து கைப்பற்றிட்டோம், இதை உறுதிப்படுத்திக்கணும். கிரிமியா வந்து ரஷ்யாவோட இணைக்கப்பட்டது அப்படின்றத உலக நாடுகள் அங்கீகரிக்கணும். இப்படி எல்லா டிமாண்டையும் வந்து இதில் கொண்டு வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி புட்டின் வந்து பிளான் பண்றாரு. அப்படி போனாருன்னா ட்ரம்புக்கு பேர் சேதாரமாயிரும். நீ வந்து அமெரிக்கா பெரிய வல்லரசு அது இதெல்லாம் சொல்லிட்டு ரஷ்யாவிட்ட நீ போய் மண்டி சரணடைஞ்சிட்ட அப்படின்னு ஒரு பேர் வந்துடும். இப்படி ஒரு முட்டுச்சேர்ந்துக்குள்ள இந்த சமாதான உடன்படிக்கை வந்து நிற்கிது. ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய ஒரு கெத்து காட்டலாம்னு நினைச்சாரு, இன்னைக்கு ஒரு பெரிய தலைவலியா வந்து இந்த உடன்படிக்கை வந்து. ஆனா இந்த இதுகளுக்கு எல்லாமே உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா எலான் மஸ்கோட கைங்காரியம் மிகப்பெரிய அளவுல இருக்குங்கிற மாதிரி தெரியுது. அவர் எல்லா நாட்டோடையும் பேசிட்டு இருக்காரு, சைனாவோடையும் ரொம்ப க்ளோஸா இருக்காரு, இந்தியாவோடையும் வந்து நீங்க எலான் மஸ்க் சொல்றதா அங்க நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்தியாவோட என்ன பண்ணாருன்னா, ஒரு முறை வந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து வரவேற்கிறதுக்கு ரெடியானப்போ அதே நாள் நான் வர முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கு காலையிலேயே மத்தியானம் வரேன்னு சொல்லி போட்டு காலையிலே என்னமோ வந்து ஒரு ட்வீட்ல போட்டார், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரஷ்யா சைனா போய் சைனாவோட பிரீமியரோட ஒரு நாள் நின்று பார்த்ததை நம்ம பார்க்குறோம். அப்படி வந்து அதுக்கு பின்னர் வந்து அதே நம்ம மோடி வந்து பின்னர் போனது, இப்போ அண்மையில் போனப்போ அவரோட குழந்தைகளோட கொண்டு வந்து காமிச்சு விளையாண்டு வர்றாரு. இது என்ன, அது எலான் மஸ்கோட இது என்ன பிளானு, என்ன மாதிரி கொண்டு போறாரு, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு? இல்ல இப்ப ட்ரம்பே அடிப்படையில வந்து ஒரு முதலாளிங்க. ஆமா, அவருக்கே நிறைய பிசினஸ் இருக்கு. ட்ரம்ப் டவர்ஸ், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பெரிய அளவுல இருக்கு. ஆமா, பெரிய பிசினஸ். ஆமா, நானே பார்த்திருக்கேன், சிக்காகோல பெரிய கட்டடங்க அது. ஆமா, இயற்கையாகவே ஒரு முதலாளிக்கு வந்து இன்னொரு முதலாளியை பிடிக்கிறதுல வந்து ஆச்சரியம் இல்லை. அப்போ வந்து ட்ரம்பா இருக்கட்டும், மற்ற முதலாளிகளா இருக்கட்டும், இப்போ புடினோட பேசின பில்லியனர் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து முதலாளிகள் தான். அப்ப இவங்க வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு அதிபரை வந்து ஒரு லாபி வந்து ஆதரிக்கும், முதலாளிகளுடைய ஒரு லாபி ஆதரிக்கும், இன்னொரு அதிபர் போட்டியிட்டவரை இன்னொரு லாபி வந்து ஆதரிக்கும். அப்படி சில முதலாளிகள் வந்து ட்ரம்ப்பை வந்து ஆதரிக்கிறாங்க. அதில் வந்து எலான் மஸ்க் வந்து முக்கியமானவர். ட்ரம்ப் எப்படி அதிரடியாக பேசுகிறாரோ அதே மாதிரி அதிரடியாக இவரும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு யதார்த்த உலகை வந்து புரிந்து கொள்ளாமல் கற்பனையாக இவர்கள் வந்து அமெரிக்காவை வந்து மாற்றுவதாக நினைத்து கொண்டு, இப்போ வந்து அமெரிக்காவில் 1 கோடி பேர் வந்து சட்டவிரோத குடியேறிகள் இருக்கிறாங்க. இப்போ இந்த சட்டவிரோத குடியேறிகளில் என்ன செய்கிறாங்க, அமெரிக்காவுக்காக அல்லும் பகலும் வந்து வேலை பார்க்குறாங்க, கஷ்டப்படுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு யார் வேலை பார்ப்பா? இல்லை, அதுக்காக வந்து நீங்கள் சட்டவிரோதமாக ஒரு நாட்டுக்குள்ள எப்படி ஒருத்தர் போக முடியும்? இல்லை, அது போக முடியாது. சாதாரணமாக தெரிஞ்ச அனுமதிக்கிறாங்க. B1 விசா, B2 விசான்னு சொல்றாங்க. அந்த விசா கிடைக்கிறதுக்கு படாதபட வேண்டியதா இருக்குங்க ஒரு நாட்டோட. இந்திய நாட்டுல இருந்து போறதுனால அது ஒயிட் காலர் ஜாபுக்கு சார். ஆமா, நான் சொல்ல வர்றது வந்து உடல் உழைப்பு வேலைகள், வீட்டு வேலை, பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கறது, சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கறது. இப்போ இந்த வேலைகளுக்கு வந்து கம்மியான சம்பளத்துக்கு வந்து இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் தான் வந்து வேணும். இல்ல, அது கண்டிப்பா அமெரிக்க முதலாளிகள் தெரிந்துதான் அனுமதிக்கிறாங்க. இல்லையே, நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அங்க அமெரிக்க அதிபர்கள் பல பேர் வந்திருக்காங்க. பல பேருடைய இதுலயும் வந்து அந்த ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ அந்த இல்லீகல் இமிகிரன்ஸ்ல வெளியே அனுப்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப வந்து அனுப்புவாங்க சார், டோக்கனுக்கு ஒரு நாமினலா அனுப்புவாங்க. நான் சொல்ல வர்றது வந்து 1 கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க. இப்ப இந்த 1 கோடி பேரை நீங்க வந்து அவங்கள போய் பிடிச்சு அனுப்பி 100 பேரா பிளைட்ல அனுப்பணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? இல்ல, பல ஆண்டுகள் ஆகும். அப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அமெரிக்க முதலாளிகளுக்கு இந்த மலிய எளிய உழைப்பு வந்து தேவைப்படுது, அதனால அதை அனுமதிக்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு புறம் வந்து நீங்க இல்லீகலா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிறதுக்காக இதையும் பண்றாங்க. இப்ப ட்ரம்ப் வந்து நீங்க இப்ப H1B விசா சொன்னீங்க,
இப்ப கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா கோல்டு கார்டு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. அதாவது 43 கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்புல நீங்க வந்து பணம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப். இப்ப 43 கோடி ரூபாய் வந்து யாரு ஒரு ஐடி துறையில வேலை பார்க்குற ஊழியர் வந்து கொடுக்க முடியுமா, பணக்காரர் கொடுக்க முடியுமா? அப்போ வந்து நீ பணக்காரனா இருந்தா அமெரிக்காவுக்கு வா, ஏழையா இருந்தா நடுத்தர வர்க்கமா இருந்தா வராத அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அங்க இருக்கிற இப்போ இன்னைக்கு வரக்கூடிய பிசினஸ் மேனுக்கா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அங்க போன இந்தியன்ஸ் வச்சுக்கோங்க அவங்களுக்கா? யாரா இருந்தாலும் 43 கோடி கொடுத்தா, நீங்க இருந்தாலும் சரி புதுசா வந்தாலும் சரி 43 கோடி ரூபாய் கொடுத்து கோல்டு கார்டு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஆமா, முன்னாடி வந்து எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா $1 மில்லியன் அதை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அப்புறம் நீங்க வந்து அமெரிக்கால ஒரு தொழில் தொடங்கி 10 அமெரிக்கர்களுக்கு வேலை கொடுக்கணும். இப்ப இந்த கோல்டு கார்டுல அந்த கண்டிஷன் எதுவும் கிடையாது. இல்ல இப்ப நீங்க இது சொல்றீங்க, நீங்க அமெரிக்கால இந்த மாதிரி அது ஒரு மிகப்பெரிய தொகை கொடுத்தா நாங்க சிட்டிசன் கொடுக்குறாங்க. இதே துபாயில வந்து அதே தான் இருக்குது. துபாயில நீங்க வாங்கலாமல்ல? உலகம் முழுவதும் இருக்கு சார். ஆமா, உலகம் முழுவதும் இருக்குல்ல? உலகம் முழுவதுமே இருக்கு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், கருப்பு முதலைகள், கள்ளப்பணம் வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாம் வராங்க. இப்பவும் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிற கோல்டு கார்டுல இந்த 43 கோடி ரூபாய் எப்படி சம்பாதிச்சேன்னு கேட்க மாட்டாரு. அந்த பணத்தை கொடுத்தேன்னா உனக்கு கோல்டு கார்டு இதான் மேட்ரு. அப்ப இவங்க மொத்தத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உள்நாட்டிலையும் குழப்பம், வெளிநாட்டிலையும் குழப்பம். இப்போ உக்ரைன்ல வந்து தலையை கொடுத்துட்டு எப்படி நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறதுன்னு ட்ரம்ப் வந்து தவிச்சிட்டு இருக்காரு. இதுதான் இன்னைக்குள்ள நல்லா இல்ல. அது மட்டும் இல்ல, பொருளாதார ரீதியில நீங்க வந்து பல நாடுகள் மேல ஒரு இதெல்லாம் போட்டு மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காரு. ஐரோப்பிய நாடுகள் மேலேயே அந்த மாதிரி வரி போட்டு பொருளை வந்து இறக்குமதிக்கு வரி போடுறாருல்ல சார். ஆமா, யார் பாதிக்கப்படுவா? பொதுமக்கள், அமெரிக்க பொதுமக்கள். இப்போ சாம்சங் வந்து மெக்சிகோவில் வந்து வாஷிங் மிஷினு, டிவி எல்லாம் உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ 20% டாக்ஸ். இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து அந்த சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வந்து 20% அதையும் கொடுத்து வாங்கணும். அப்போ அந்த விற்பனை குறையுமா குறையாதா? கண்டிப்பாக குறையும். அல்லது நீங்கள் வாங்குறதா இருந்தால் கூடுதல் பணம் கொடுக்கணும். அப்போ அமெரிக்கா போடுகின்ற அந்த அதிக வரி விதிப்பினால பாதிக்கப்பட போறது அமெரிக்க குடிமக்கள். அது முட்டையிலிருந்து, பல வகையிலிருந்து, காய்கறியிலிருந்து எல்லாத்துலயுமே அந்த பாதிப்பு வந்து வரப்போகுது. அப்ப உள்நாட்டுல வந்து பணவீக்கம், விலைவாசி உயர்வு வந்து அதிகரிக்க போகுது. இப்பவே அமெரிக்கால வந்து பல தொழிற்சங்கங்கள் இதை எதிர்த்து வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ட்ரம்புக்கு எதிராக பல இடங்கள்லயும் போராட்டம் வந்து மிகப்பெரிய பொதுமக்களிடத்துல மிகப்பெரிய ஆதரவுல இருக்குல்ல. அது வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்ப உண்மை முகத்தை பார்த்துட்டாங்க. இந்த டாக்ஸ் எல்லாம் உயர்த்தின பிறகு இப்போ நம்மளே வந்து விலை அதிகம் தான் கொடுக்கணுமா? ஒரு சராசரி அமெரிக்கன் வந்து வருஷத்துக்கு $10,000 வந்து அதிகம் செலவழிக்கணும் அப்படின்ற வரைக்கும் இப்போ வந்து வந்துருச்சு. ஊடகங்கள்ல முக்கியமான ஊடகங்கள்லாம் இதை எதிர்க்குது. இந்த ஃபாக்ஸ் மாதிரி ஜால்ரா ஊடகங்கள்லாம் ட்ரம்ப் வந்து ஆதரிக்குது. அதனால ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்புக்கு வந்து சனி பிடிச்சிச்சுன்னு சொல்லலாம். இல்லை, இப்போ ட்ரம்ப்புக்கு சனி பிடிச்சதா அல்லது பின்னாடி இருக்கக்கூடிய எலான் மஸ்க்கு சனி பிடிச்சி இதெல்லாம் ட்ரம்ப்பை வச்சு எல்லாமே ஒரே கேங்கு தானே. அவரை பாராட்டுறாரு, இவரை பாராட்டுறாரு. நீங்க ட்ரம்ப் எப்ப பேசினாலும் பாத்தீங்கன்னா எலான் மஸ்க்கு ஒரு பாராட்டு. இல்ல, இதுவரைக்கும் பெரிய பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு வந்து இங்க தியாகம் பண்ணி நம்ம நாட்டுக்காக உழைக்கிறாரு. நீங்க இதுவரைக்கும் அமெரிக்க ஹிஸ்டரியிலேயே வந்து அந்த ஓவல் ரூம்ல வந்து வேற யாருமே உட்கார்ந்து ஒரு பேட்டியோ ஒரு இதை பண்ண முடியாது, போட்டோ கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனா எலான் மஸ்க் போய் அங்க நின்றுட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, பக்கத்துல இவர் உட்கார்ந்து இருக்காரு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. அதாவது இப்போ இதுவரைக்கும் உலக நகர்ந்து கொண்டிருந்தது எப்படின்னா ட்ரம்ப்புக்கு முன் ட்ரம்ப்புக்கு பின் அப்படிங்கிற மாதிரி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரியுது. ஏன்னா உலக நாடுகள் முழுவதுமே ஒரு ட்ரம்ப்புக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் இருந்தே ஒரு அதிரடியாக நிறைய சேஞ்சஸ் வந்தது. உலக நாடுகள் முழுவதும் அதோட பாதிப்பு இருக்கு. நீங்கள் இம்மிகிரண்ட்னு சொல்கிறோம், நம்ம இம்மிகிரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஜெர்மன்லேருந்தும் துரத்தப்படுறார்கள், லண்டன்லேருந்தும் துரத்தப்படுறார்கள். லண்டனில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், அநேகமாக அந்த பிரெக்சிட் எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணி சில பிரைம் மினிஸ்டர்ஸே வெளியேறினாங்க. இந்த மாதிரி இது தொடர்ந்து எல்லா பக்கம் இருக்குது. இப்போ அதிரடியாக பண்ணுறது வந்து இந்த
ட்ரம்ப்புங்கிற அப்படிங்கிற ஒரு இதுதான் ஒழிய இந்த வகையில் அவர் ஒவ்வொரு வகையிலும், அதாவது இமிகிரன்ஸில் ஒரு இது எடுக்கிறாரு, ஸ்டெப் எடுக்கிறாரு, அந்த பொருளாதார வகையில் இது நிறைய இது வரிகள் போடுறாரு. அப்போ இந்த அதே போல் இந்த உக்ரைன் பிரச்சனைலையும் இறங்கி பண்ணுறாரு, எல்லா இதுலையும் பண்ணுறாரு. அப்போ அதிரடியாக உலகம் முழுவதுக்கும் நான் தலைவன். ஏன்னா முதல்ல உலக நாடுகளின் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்து கொண்டிருந்தது அமெரிக்காங்கிறது. இன்னைக்கு அது நிரூபிக்கிற வகையில் போயிட்டு இருக்கா? இல்லை சார், ஒரு காமெடியனாக போயிட்டுருக்கு. அதாவது ட்ரம்ப் கொஞ்சம் கோமாளித்தனம், கொஞ்சம் ஃபாசிசம், இதெல்லாம் ஒரு கலந்த கலவை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வலதுசாரி வெள்ளை நிறவெறியர், இதுதான் அவருடைய சித்தாந்தம். இப்போ ட்ரம்பை பார்த்து ஐரோப்பிய நாடுகளில் கூட பல வலதுசாரி கட்சிகள் கணிசமாக வாக்குகள் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், வலதுசாரிகளுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஃபேம் இருக்கலாம், ஒரு வேகம் இருக்கலாம், ஒரு வெளிச்சம் கிடைக்கலாம். ஆனால் போக போக இறங்குமுகம் தான். இப்போ நீங்கள் அமெரிக்காவை பணக்கார நாடாக்கி விடுவேன், வரி விதிப்பை அதிகப்படுத்துவேன் எல்லாம் சொல்லி, இப்போ உள்நாட்டில் அமெரிக்க பொருளில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருள் வாங்குறதுக்கு அமெரிக்க குடிமக்கள் கஷ்டப்படுறாங்க இல்லையா? நான் உக்ரைனில் போர் நிறுத்தம் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் புட்டினை எப்படி சமாளிக்கணும்னு முதல்ல யோசிச்சிருக்கணும். நீ செலன்ஸ்கியை தலையில் கூட்டிட்டு தைரியம் இருந்தால் புட்டின் தலையில் போய் குட்டி பாரு, நீ பெரிய வல்லரசு தானே. அப்போ இதெல்லாம் அவருடைய கோமாளித்தனத்தை தான் காட்டுகிறதே தவிர, இவர் இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் நிற்கிறாரு. உக்ரைன் பிரச்சனை மிகப்பெரிய தலைவலியாக வரும். உள்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ட்ரம்பை எதிர்த்து வர்றது உறுதி. அதனால ட்ரம்புக்கு நீ இறங்கு காலம்தான். அவர் எலான் மஸ்க் யாரெல்லாம் இருந்தாலும் கூட இதில் அவர் முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த அமைதிங்கிறது உலக நாடுகள், ஏன்னா அவர் ஜெலன்ஸ்கி சொன்னதே நான் கேட்குறேன். இப்போ மறுபடியும் 3வது உலக யுத்தம் வருமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் கேட்டிருந்தாரு. அந்த அளவுக்கு அது போகுமா அல்லது அமைதியாக இந்த பிரச்சனை முடியுமா? இப்போ ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, இவங்க எல்லாம் சேர்ந்து புட்டினுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு ப்ரெஷர் போட்டு ஒரு ரீசனபிளாக ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு கொண்டு வர முடியும் என்றால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும். அப்போ புட்டினை இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியம். இதில் ட்ரம்ப் ஏற்கனவே புட்டினுடைய ஃப்ரெண்டாக இருந்தார் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே. புட்டின் இவருக்கு ஃப்ரெண்டு தான். அப்போ புட்டின் இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பார்க்குறாரு. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் தானாக பட்டு திருந்திட்டு வரட்டும், புட்டின்கிட்ட பட்டு திருந்தின பிறகு இங்கே வரட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஜெலன்ஸ்கி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட பிறகே அமெரிக்கா மீண்டும் ஆயுத உதவியும் உளவுத்துறை உதவியும் திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ புட்டின் இப்படி சொன்னாருன்னு சொன்னால் ட்ரம்ப் வேற வழி இல்லாமல் ஆயுத உதவி கொடுக்க வேண்டி வரும். அப்படிலாம் கொடுக்க ஆரம்பிச்சா புட்டினுக்கு பிரச்சனை இல்லை. புட்டினுக்கு நீங்கள் புட்டின் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி தெரியலையே. அவருடைய பின்னுக்கு சைனாவும் இருக்குது, நார்த் கொரியா, இந்த மாதிரி பல நாடுகள் அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய வல்லரசு நாடுகளும் இருக்குல்ல. இல்லை இருந்தாலும் சார், நீங்கள் சண்டை போட்டு சாகிறதெல்லாம் ரஷ்ய வீரர்கள் தான் அதிகம். நீங்கள் இப்போ சீனாலாம் வீரர்கள்லாம் அனுப்பலை, ஒரு மாரலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ரஷ்யாலேயும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க. ரஷ்ய பொருளாதாரம் பிரச்சனையில் இருக்குது. அப்போ அதை டிப்ளமசியாகவும் சரி, ஒரு ராஜேந்திர ரீதியிலையும் சரி, அதை எப்படி அதை சரி செய்து அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றத முயற்சி பண்ணணும். இதில் இனிமே முக்கியமான இதில் இது ப்ளே பண்ண போது ஐரோப்பிய நாடுகள் தான். இப்போ ட்ரம்ப் புட்டினை வழிக்கு கொண்டு ஓகேன்னு சொல்ல வச்சிருந்தாருன்னா ட்ரம்ப் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. இப்போ புட்டின் முடியாதுன்ட்டார். இது ட்ரம்புக்கு பின்னடைவு. இப்போ ஐரோப்பிய நாடுகள் அதை முன்கை எடுக்கும், அவங்க டேர்ம்ஸில் பேசுவாங்க. அப்போ ட்ரம்புக்கு இது கொஞ்சம் ஷேம் பப்பி ஷேம் மாதிரி ஆயிடுச்சு. அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த இது புட்டின் கையில் இருக்குங்கிறீங்க. இப்போ கடைசியாக இந்த போர் நிறுத்தமா புட்டினை யாரும் வழிக்கு கொண்டு வருவாங்க அப்படின்றவங்க கையில் இருக்கு. அப்போ இது ட்ரம்ப் கையில் இப்போ இல்லை. இப்போ ட்ரம்ப் கையில் இல்லைன்னா அடுத்தது புட்டின் அவர் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நிலையில் இருந்தாருன்னா இது 3வது உலக போர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
இல்லை, 3வது உலகப் போர் அவ்வளோ சுலபத்தில் வந்துடாது சார். அது வந்து நீங்கள் ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலுமே சரி, அதில் வந்து கவனமாக தான் இருக்கிறாங்க. அந்த எல்லை வந்து வரமாட்டாங்க. 3வது உலகப் போர்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு 4வது உலகப் போர்னு சொல்கிறதுக்கு உலகம் இருக்காது. அதனால் இது வந்து எல்லா நாடுகளுக்கும் தெரியும். அது அப்படி சுலபத்தில் வந்து வந்துடாது. அதனால தான் 3 வருஷம் போர் நடந்தால் கூட அது வந்து அதற்கு உட்பட்டு தான் வந்து நடக்குது. அந்த எல்லையை மீறாமத்தான் வந்து நடக்குது. அதனால் இப்போதைக்கு அதற்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த போர் நீண்டு கொண்டே இருப்பது வந்து உலகத்துக்கும் நல்லதில்லை, ஐரோப்பாவுக்கும் நல்லதில்லை. எண்ணெய் விலை உயர்வுலேருந்து, கோதுமை விலை உயர்வுலேருந்து பல பிரச்சனைகள் வந்து உலக நாடுகள் வந்து இதை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதனால் இந்த போர் வந்து முடியணும். புட்டினை வந்து அதுக்கு வந்து வழிக்கு கொண்டு வரணும். எப்படி வழிக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதான் கேள்வி. இப்போதைக்கு ட்ரம்புக்கு தோல்வி. ஐரோப்பிய நாடுகள் வந்து அடுத்து ஏதாவது செஞ்சு கொண்டு வருவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் அண்ட் சி. ஆமாம், இப்போ கேள்வியோட நிறுத்தியிருக்கோம். இந்த கேள்விக்கு பதில் தெரியணும். அந்த பதிலை விரைவில் எதிர்பார்க்குறோம். ஏதோ ஒரு வகையில் இந்த போர் நிறுத்தணும், அமைதி வரணும், உலக நாடுகள் தொடர்ச்சியாக பொருளாதாரத்தில் வலுப்பெற்று வரணும் அப்படிங்கிறதான் எல்லாத்தோடைய நிலையாக இருக்குது. இதுக்கு ஐயா நாதன் நம்மளுக்கு நிறைய விளக்கம் சொன்னார். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம்.